வணக்கம். மகாகுரு நம்மளுடைய டிவோஷனில் சபரிமலை யாத்திரையை பற்றி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பண்ணுறோம். உங்கள்கிட்டையும் அதிகமான ஒரு வரவேற்பு, நிறைய கமெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களை நீங்கள் பேசியிருந்தீங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய ஐயப்பர் அவர்களுடைய ஆறுபடை வீடு, இதை பற்றி இந்த ஆறுபடை வீடுகளையும் ஒவ்வொரு கோவில்கள் பற்றிய வரலாறு, அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள், அதோட ஸ்பெஷல் என்ன, என்ன சிறப்பு விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நம்மிடையே இணைந்திருப்போம் ராமநாதன் குருக்கள். வரவா சுவாமி சாணம். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சுவாமி சார்ண்ணா. ஆனால் நம்ம சுவாமி ஐயப்பருடைய ஆறுபடை வீடுகள், அது முதல் ஸ்தலம் சொரிமுத்து அய்யனார், அப்புறம் அச்சங்கோவில், அப்புறம் ஆரியங்காவு, குளத்துமுலை, எரிமேலி, சபரிமலை. இதில் நம்ம சொரிமுத்து அய்யனார் கோயிலோட சிறப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். அதில் நீங்கள் மேலே ஆரம்பிச்சுடுவோம். சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. காத்திருஷீனம் பகவானே சரணமையப்பா. சமஸ்தாபரா ரஷகனே சரணமையப்பா. சர்வரவ நிவானந்தன் மந்திரி மூர்த்தியே சரணமையப்பா. சுவாமி சரணம். இப்போ இந்த ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்கிறது இப்போ முருகனுக்கு ஆறுபடை வீடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இது ஒரு இதில் எடுத்துட்டாலும், இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயில்களோட அமைப்பு இருக்குது. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, கடைசியில் சகசிராரம். இந்த மாதிரி ஆதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆறு ஆதார சக்கரங்கள் அப்படின்னு. இந்த 6 ஆதார சக்கரங்கள் அப்படிங்கிறது இது யோக சாஸ்திரத்தின்படி வர்றது. இது கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கக்கூடிய சக்கரங்கள் இதுதான். இப்போ நம்ம ஒரு யோக நிலைக்கு போகணும், ஒரு தியான நிலைக்கு போகணும் அப்படிங்கும்பொழுது, இப்போ அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது தான் இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம். அதாவது பூமியோட தொடர்பில் இருக்கக்கூடிய சக்கரம் இந்த மூலாதார சக்கரம் தான். இந்த மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி, அதாவது அதிதேவதை அப்படின்னா கணபதியை அதிதேவதைன்னு சொல்லலாம். கணபதி மூலாதார தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எது ஒன்று உபதேசம் வாங்கினாலுமே முதல்ல கணபதி உபதேசம் கொடுத்துட்டு தான் மற்ற உபதேசம் கொடுக்கணும்னு சொல்கிறதே அதனால தான். அவர் தான் அந்த மூலாதாரத்தை எழுப்பக்கூடியவர். அப்போ இந்த முனிவர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் இந்த யோக மார்க்கத்தில் போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, குண்டலினி சக்தி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நேர்மறை அதிர்வலைகள், பிராண அதிர்வலைன்னு சொல்லலாம், பிராணசக்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஒரு பாம்புன்னு சொல்லுவாங்க சித்தர்கள்லாம். அது ஒரு பாம்பு மாதிரி சுழன்று இருக்கும். இந்த குண்டலினி சக்தி ஒரு பாம்பு வடிவத்தில் இருக்கும் கீழே. இந்த குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலேருந்து ஒவ்வொரு சக்கரமாக எழுப்பி 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 கொண்டு வரதான் நம்மளுடைய யோக நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகிறது உடம்புல. ஸோ அப்போ நம்மமே ஒரு மனிதன்கிறவே ஆறுபடை வீடுகளுக்கு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி. ஆமாம், எல்லாமே. அதாவது இந்த உலகத்தோட அமைப்பு, ஆலயங்களோட அமைப்பு, மனிதனோட அமைப்பு மூணுமே ஒன்று தான். அதப் பிரம்மாண்டே ததப் பிண்டாண்டே, ததப் பிண்டாண்டே அதப் பிரம்மாண்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி, அண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் இந்த பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் அண்டத்தில் இருக்குது. இது மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த அண்டமும் பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த பிண்டமும் பஞ்சபூதங்களால் ஆனதுதான். நிலம், நீர், காற்று, வாயு, ஆகாயம். அப்படி சொல்கிறதுனால தான் சுவாமி பூதநாதன் சொல்கிறோம். சுவாமியை பூதநாதன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பூதகணங்களை மட்டும் அடக்கி ஆள்றதுனால அவருக்கு பூதநாதன் பேர் கிடையாது. இந்த பஞ்சபூதங்களையும், இந்த பிண்டத்தை நிர்வகிக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் கட்டி ஆள்றதுனால தான் அவருக்கு பூதநாதன் அப்படின்னு பேர். அப்படி இந்த 6 ஆதார சக்கரங்கள்னு சொல்லும் பொழுது, இந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கரமாக எழும்பி எழும்பி வரணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கோவிலையும், அந்த கோவிலினுடைய அமைப்பு, அந்த கோவிலில் இருக்கிற தேவதையோட அமைப்பு, அதை பொறுத்து ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சக்கரத்தோட தொடர்பு படுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்போ அந்த காலத்துலாம் எப்படி யாத்திரை, இந்த பாரம்பரியத்தில் யாத்திரை பண்ணி போகிறவங்க கூட உண்டு சபரிமலைக்கு. அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, இந்த ஆர்டரில் தரிசனத்துக்கு போகிறவங்களும் உண்டு. முதல்ல சொரிமுத்து அய்யனார் கோயில் மூலாதாரம், அடுத்து அச்சங்கோயில் சுவாதிஷ்டானம், அடுத்து ஆரியங்காவு மணிபூரகம், அடுத்து குளத்துப்புழை அநாகதம், அடுத்து எரிமேலி விசுத்தி, சபரிமலை ஆக்ஞா சக்கரம். ஓகேண்ணா. இந்த வரிசையில் சபரிமலை போய் தரிசனம் பார்க்குறவாலும் உண்டு. இது ஒரு திருச்செந்தூர்லேருந்து பாத யாத்திரை போகிறவாலாம் அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், நிறைய பேர் அதாவது இந்த திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக சக்கர ஸ்தலங்கள், அவங்களுக்கு ஈஸியும் கூட, ரொம்ப அருகாமையில் இருக்கும், ரொம்ப பிரசித்தம் இது. அதனால அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி போகிறாங்கன்னு கேள்வி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னும் பழமையான சாஸ்தா கோயில்கள்லாம் நிறையா திருநெல்வேலி பக்கம் தான் இருக்குது. அதிகமாக இந்த சக்கர ஸ்தலங்கள் அப்படிங்கிறது சாஸ்தாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான க்ஷேத்திரங்கள். அவருடைய க்ஷேத்திரங்களே ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரங்கள். இது இல்லாமல் பழமையான சாஸ்தா கோயில் அப்படிங்கிறது திருநெல்வேலி, பாபநாசம், இங்கே கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, காஞ்சிபுரம், இதை சுற்றியுள்ள இடங்களில் ரொம்ப பழமையான சாஸ்தா கோயில்கள். இதெல்லாம் பழமைன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000-2500 வருஷம் பழமையான கோயில்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு திருச்சி பக்கத்தில் காடைப்பிள்ளை ஐயனார்னு ஒரு கோயில் இருக்குது காவிரி கரையில். நிறைய பேருக்கு அது இருக்கிறதே தெரியாது.
மேலூர் கிட்ட இருக்கக்கூடிய காவிரிகரில் காடைப்பிள்ளை ஐயனார் கோயில் அப்படின்னு இருக்கு. அந்த காலத்தில் கரிகால சோழன் வந்து யுத்தத்துக்காக கரிகால சோழனுடைய இஷ்ட தெய்வம் சாஸ்தா. கரிகால சோழனுக்கு துர்க்கையும் சாஸ்தாவும் தான் இஷ்ட தெய்வம். கரிகால சோழன் யுத்தத்துக்கு படையெடுத்து போகும் பொழுது அந்த இடத்த தாண்டும் பொழுது அங்கே வந்து யானைகள் குதிரைகள் இதெல்லாம் வந்து ஒரு அடங்காமல் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆவேசம் வந்து இந்த இடத்துல சாஸ்தா இருக்கார் அப்படின்னு சொல்லி அப்போ பூமியிலேருந்து தோண்டி எடுக்கும் பொழுது காடை வந்து உத்தரவு கொடுத்துருக்கு. காடை அப்படிங்கிற பறவை வந்து மேலேருந்து அந்த இடத்துல உத்தரவு கொடுத்துருக்கு, இந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு. அப்போ அங்கே தோண்டி எடுக்கும் பொழுது அங்கே ஒரு ஐயனார் சிலை கிடைத்திருக்கு. அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கு காடைப்பிள்ளை ஐயனார் அப்படின்னு பேர். இது எந்த இடத்துல இருக்குன்னா, இது வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மேலூர் கிட்ட இருக்குது. திருச்சியில் அதாவது ஸ்ரீரங்கத்தோட இடது பக்கம் திரும்பி போனீங்கன்னா மேலூர்னு சொல்லிட்டு உள்ள போகும். இந்த காவிரி ஆற்றங்கரையோரமே அந்த ரோடு போகும். இப்போ வந்து அது எங்கன்னா இப்போ அங்கே பட்டர்ஃப்ளை பார்க் வந்திருக்கு. கவர்மெண்டோட பட்டர்ஃப்ளை பார்க் வந்து அந்த கோயிலெல்லாம் தாண்டி வந்துருக்கு. அந்த பட்டர்ஃப்ளை பார்க் போகிற வழியில் இடது பக்கத்தில் அந்த காவிரி ஆற்றுக்கு மிக அருகாமையிலே ஆத்தங்கரையிலே இந்த காடைப்பிள்ளை ஐயனார் கோயில் அமைச்சிருக்கும். இப்போ இந்த காடைப்பிள்ளை ஐயனார் கோயில் விசேஷம் என்ன அப்படின்னா, எல்லா ஐயனார் கோயிலையும் கோயிலுக்கு வெளியில தான் யானை குதிரை சிலை இருக்கும். இங்கே வந்து கோவிலுக்குள்ளேயே பெரிய யானை குதிரை சிலை இருக்கும். கோவிலுக்கு உள்ள அந்த சிலைக்கு மேலே தான் கோயில் இருக்கும். கோயிலுக்குள்ளேயே பெரிய யானை குதிரை சிலையை வந்து பார்க்க முடியும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி பல பழமையான ஐயனார் சாஸ்தா கோயில்கள் வந்து இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தா ஐயனார் தான் சாஸ்தா, அவர் தான் மணிகண்டன் பார்த்தோம். இப்போ அதில் முதல் கட்டமாக இருக்கக்கூடிய மூலாதார கஷேத்திரம் தான் சொரிமுத்தையனார் கோயில். இவருடைய பெயர் வந்து பொன் சொரியும் முத்தையனார் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பேர். சொரிமுத்தையன் நம்ம வந்து அப்படியே மாறிடுச்சு. பொன் சொரியும் முத்தையனார் அப்படிங்கிறது. இப்போ இது எவ்வளோ பழமையான கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா, புராண காலத்தில் அகஸ்திய மாமுனி வந்து வடக்க வந்து சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கும் திருமணம் நடக்கிறது. தக்ஷனோட பொண்ணு உமாதேவியை சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த வடக்குக்கு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே வடக்குக்கு போயிருந்தா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வடக்கு வந்து உயர்ந்து தெற்கு தாழ்ந்து போகும் பொழுது இன்னைக்கு நம்ம அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா, வடக்கு உயர்கிறது தெற்கு தாழ்கிறதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தெற்கு தாழ்ந்து போகும் பொழுது தென் திசையை வந்து நேர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய மாமுனியை இங்கே அனுப்புறாரு. அப்படி அகஸ்திய மாமுனி இங்கே வரும் பொழுது பொதிகை மலை சரிவுக்கு வர்றார். இப்போ திருநெல்வேலி இப்போ இந்த பாபநாசத்தில் இருக்கக்கூடிய மலை தான் இந்த பொதிகை மலை சரிவு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த பொதிகை மலை சரிவு வந்து அகஸ்திய மலைக்கு போகிறதுக்கு அதுதான் ரொம்ப ஷார்ட்டான ரூட். ஆனால் அது வந்து ரொம்ப அடர்ந்த வனாந்திரம், டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறனால அது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து திருவனந்தபுரம் வழியாக போகிறோம், கேரளா வழியாக போகிறோம். இல்லைன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் வந்து இதுதான், நீங்கள் ரொம்ப ஷார்ட் ரூட்லேயே போயிடலாம். அப்படி இந்த பொதிகை மலையில் அகத்திய மாமுனி தியானத்தில் இருக்கும் பொழுது சரியாக ஆடி அமாவாசை அன்னைக்கு அவருக்கு வந்து தியானத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொன்மயமான ஒளி வந்து அவருக்கு புலப்படுது தியானத்தில். இப்போ இந்த பொன்மயமான ஒளி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்கு சாஸ்தாவானவர் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சிவபெருமானுக்கு சாஸ்தா பூரணா புஷ்கலா சமேதனாக பூஜை பண்ணக்கூடிய காட்சி. அப்படி சாஸ்தா அங்கே பூஜை பண்ணும் பொழுது வானத்திலிருந்து தேவர்கள்லாம் பொன்மாரி பொழியிறாங்களாம். தேவர்கள் வந்து பொன்மாரி பொழிய சாஸ்தா வந்து அங்கே பூரணா புஷ்கலா சமேதரா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுற ஒரு அற்புதமான காட்சியை அகஸ்திய மாமுனிவர் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சியில் அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே சாஸ்தாவை சுற்றி எண்ணிலடங்காத பரிவார பூதப்படைகள் இருக்காங்க. அதாவது சொல்லில் அடங்குமோ உனது பூதப்படைகள் அப்படிங்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எண்ணிலடங்காத பரிவார கணங்கள், மாடன், கரடி மாடன், இருளன், சடையன், பிரம்மராட்சசி, பேச்சி, வனப்பேச்சி, இப்படி எண்ணிலடங்காத பரிவார தெய்வங்கள் அங்கே சாஸ்தாவை சுற்றி இருக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான காட்சியை பார்க்குறார். அந்த காட்சியை அப்படியே கோயிலாக அமைத்தது தான் சொரிமுத்தையனார் கோயில், பொன் சொரியும் முத்தையனார் கோயில். சாஸ்தாவுக்கு ரொம்ப அதாவது முதன்மையான ஸ்தலம் இதுதான், மூலாதார கஷேத்திரம்னு அதனால தான் சொல்கிறது. எதனால அந்த மூலாதார சேத்திரம் சொல்லி நம்ம சொல்றோம்? எதனால மூலாதாரம் அப்படின்னா, இப்போ மூலாதாரம் தான் நம்ம உடம்புல முதல்ல இருக்கக்கூடிய சக்கரம், பூமியோட தொடர்பு இருக்கக்கூடிய சக்கரம் மூலாதார சக்கரம். அதாவது கீழே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம உட்காரும் போது நேரடியாக பூமியோட தொடர்புல இருக்கக்கூடிய சக்கரம் மூலாதார சக்கரம் தான். அதே மாதிரி சாஸ்தாவும் அங்கே அகஸ்தியர் மூலமா ஆதி காலத்துல, அதாவது ரொம்ப புராண காலங்களுக்கு முன்னாடியே அவருக்கு காட்சி கொடுத்து முதல்ல ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறனால அதை வந்து நம்ம மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லி அதை வடிவகப்படுத்திருக்கிறாங்க. ஓகே, சாஸ்தாலையும் சுவாமி ஐயப்பரோட முதல் கோவில்ங்கிறது அதுதான். ஆமா, ஆதி காலத்திலிருந்து இருக்கிற முதல் கோவில். ஆமா ஆமா ஆமா, ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கோவில். இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சொரிமுத்தையனார் கோயில் வந்து ஆடி அமாவாசையில் அவர் காட்சி கொடுத்ததுனால இந்த கோயில் ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். இது இருக்கிறது வந்து டைகர் ரிசர்வுக்குள்ளதான். ஆமா, பாபநாசத்துலேருந்து மேலே போகணும். ஆனால் காரையாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த காரையாறு ஊர்கிட்ட தான் இங்கே இருக்குது. எப்பொழுதுமே இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து 8 மணிக்கு மேலே தான், காலையில் 8 மணிக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாயந்தரமும் 5 மணிக்கெலாம் கீழே வந்துடணும். தாமிரபரணி ஆற்றுக்கு மிக அருகிலே ஆற்று படுகையிலேயே இருக்கக்கூடிய ஒரு கோயில். ரொம்ப அருமையான கோயில், ரொம்ப இடமே ரொம்ப ரம்யமாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா மலை தான், தாமிரபரணி ஆறு ஓடிட்டே இருக்கும். தாமிரபரணி வற்றாத ஜீவநதி, எப்பொழுதும் நதி ஓடிட்டே இருக்கும். அங்கே போனாலே நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு குளிக்கலாம்.
ஆடி அமாவாசை அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூடுவாங்க இங்க. அவ்வளோ ஒரு விசேஷம் ஆடி அமாவாசைங்க. சொரிமுத்தையனாருக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் ஆடி அமாவாசை. பல பேருக்கு அந்த சுற்றுவட்டார திருநெல்வேலி அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவர் தான் குலதெய்வம், பொன் சொரிமுத்தையனார் அப்படின்னு. இப்போ ஆடி அமாவாசை அன்னைக்கு எக்கச்சக்க பேர் அங்கே வந்து கூடி சொரிமுத்தையனாருக்கு பொங்கல் வச்சு. இன்னொரு அந்த கோயிலில் பிரதம தேவதை யாரு, இப்போ சொரிமுத்தையனாருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பூதநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கிலி பூதத்தார். ஏன்னா சங்கிலி பூதத்தாருக்கு சாஸ்தா அந்த கோயிலில் இடம் கொடுத்துருக்காரு. இந்த சங்கிலி பூதத்தார் அப்படிங்கிறவர் சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதரை தான் நம்ம சங்கிலி பூதத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவருடைய பரிவாரம், தலைமை பரிவாரம் தான் சங்கிலி பூதத்தார். சீர்காழியில் அவருக்கு சந்நிதி இருக்கு. அப்ப அந்த சங்கிலி பூதத்தாருக்கு இந்த கோயில்ல சாஸ்தா வந்து இடம் கொடுத்துருக்காரு. சொரிமுத்தையனார் என்ன கனெக்ஷன்? அவர் அங்கிருந்து அந்த பக்கம் ஒரு பெருமாள் கோயிலை நோக்கி போகும்பொழுது அந்த பெருமாள் கோயிலில் இந்த பூதத்தாரோட உக்ரகம் தாங்க முடியல. பூதத்தார் அப்படிங்கிற இந்த பெருமாள் வழியில வந்தவர் தான் பூதநாதர். அவருடைய பார்க்கடலை கடையும் போது வந்தவர் தான் இந்த பூதநாதர். அவரோட கதையே வந்து ஒரு தனி ஹிஸ்டரியான பார்க்கடலை மெயினா என்னன்னா பார்க்கடலை கடையும் பொழுது வந்தவர் சங்கிலி பூதத்தார்னு சொல்லக்கூடிய இந்த பூதநாதர். சாஸ்தாவுடைய பரிவாரங்கள்ல தலைமை பரிவாரம், அதாவது அவரோட படைக்கு பூரா சேனாதிபதி இவர் தான், பூதநாதர் தான். பூதநாதர் தான் முக்கியமான சேனாதிபதி அவருடைய படைக்கு. பார்க்கடலை கடையும் பொழுது தோன்றியவர் பூதநாதர், பூதத்தார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர் வந்து அந்த பக்கம் ஒரு பெருமாள் கோயிலில் இடம் கேட்கும்போது அந்த பெருமாள் கோயிலில் ஒரு உக்ரம் அதிகமாகி பெருமாள் கோயிலிருந்து இருக்க முடியாமல் வெளியில வந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்து அப்போ அவருக்கு சாஸ்தா வந்து சொரிமுத்தையனார் கோயிலில் இடம் கொடுக்குறாரு. என்னோட இடத்துல வந்து 24 இடங்கள்ல உனக்கு நான் ஸ்தானம் கொடுக்குறேன், நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு. அதனால பூதத்தார் வந்து இன்னைக்கும் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு நன்றி கடன் பட்டு அந்த கோயிலில் இருக்கார். சாஸ்தாவுக்கு அடுத்து பிரதம தெய்வமாக அங்கே வழிபடக்கூடியவர் இந்த பூதத்தார் தான். அது 2 பூதத்தார் அங்கே முக்கியம். நிறைய இடங்களில் சுற்றி பூதத்தார் சந்நிதி இருக்கும். முக்கியமாக மேலவாசல் பூதத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அந்த ஆற்றுப்படுகையிலேயே மரத்தடியில பூதத்தார் இருப்பார், ஆலமரத்தடியில. அது ஒன்று ரொம்ப முக்கியம். அந்த மரத்துக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அதுக்கு மணி விழுங்கி மரம் அப்படின்னு பேரு. அந்த மரத்துல வந்து மணி கட்டினா அந்த மணி வந்து மரத்தோட பதிஞ்சிரும். இன்னைக்கும் நீங்க வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான மணிகள் அந்த மரத்துல கட்டியிருக்கிறத பார்க்கலாம். மணி விழுங்கி மரம் அப்படின்னு பேரு. அதுல கட்டுற மணி வந்து அப்படியே மரத்தோடையே பதிஞ்சு. இன்னும் பல விசேஷங்கள் உண்டு சொரிமுத்தையனார் கோயில்ல. பல விசேஷங்கள்னு சொல்றத விட பல அமானுஷங்கள். அந்த பூதத்தாருக்கு அங்க மேலவாசல் சந்நிதி உண்டு. அதே மாதிரி உள்ள சுவாமி கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துலயும் வலது பக்கத்துல பூதத்தாருக்குன்னு தனி சந்நிதி உண்டு. இங்க ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த பூதத்தாரை வணங்கி அவர் வழியில வரக்கூடிய கோமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூதத்தாரை வணங்கி கோமரம் ஆடக்கூடிய சுவாமி ஆடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த பூதத்தார் வரும்பொழுது சங்கிலியை மேல அடிச்சுப்பாங்க. நம்ம வந்து சாதாரண நேரத்துல பார்த்தோம்னா அந்த சங்கிலியை வந்து நம்மளால தூக்கவே முடியாது, அவ்வளவு கனமா இருக்கும். சங்கிலி அப்படின்னா சும்மா நம்ம சின்ன சின்ன சங்கிலி கிடையாது. நல்லா ஒவ்வொரு சங்கிலியோட அந்த லாக்குமே இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சு மணிக்கிறேன், 3/4 இன்ச்சில் ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு லாக்கை வந்து போட்டு டைட் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய சங்கிலியை நம்மளால இப்படி தூக்க கூட முடியாது. அதை அவங்க உலுக்கி மேலே அடிச்சுப்பாங்க. முதுகுலையும் நெஞ்சிலையும் இந்த பூதத்தார் வரும்பொழுது அடிச்சுப்பாங்க சங்கிலி பூதத்தை. ஏன்னா அவருக்கு அந்த சங்கிலி ஒளி வந்து அவருக்கு அவ்வளவு பிரியமானது அந்த பூதத்தாருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பூதத்தார் அங்கே முக்கியமான பரிவார தெய்வமா இருக்காரு சொரிமுத்தையனார் கோயிலில். இப்போ இந்த ஆடி அமாவாசையில் இந்த பூதத்தாருக்கு பூக்குழி இறங்குவாங்க. அதுவும் ரொம்ப விசேஷமான பூதத்தாருக்கு பூக்குழி இறங்குறது. 2வது பட்டவராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பரிவார தெய்வம் இருக்காரு. அவர் வந்து பிராமண குலத்தில் பிறந்து இந்த செருப்பு தைக்கும் குலத்தை சேர்ந்த 2 பெண்களை விரும்பி மணந்ததுனால அந்த குலத்துக்கே அவர் மாறிட்டாரு. அதனால இன்னைக்கும் அவருக்கு செருப்பு காணிக்கை கொடுக்கறது வழக்கம் அந்த கோயிலில். அப்போ அந்த காணிக்கை கொடுக்குற செருப்பெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் 2 செருப்பு காணிக்கை கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு பார்த்தா அதில் ஒரு செருப்பு தான் இருக்குமா. ஒரு ஜோடி செருப்பு நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்கன்னா அடுத்த நாளில் ஒரு செருப்பு தான் இருக்கும், இன்னொரு செருப்பு இருக்காது. அவர் வந்து இரவுல அந்த செருப்பை போட்டு நடப்பார் அந்த கோயிலில் பட்டவராயர். இப்படி பல விதமான அமானுஷங்கள் இருக்கக்கூடிய கோயில். இன்னொன்று நம்ம வந்து உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நிறையா விஷயங்களை வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம், இல்லை மறந்துட்டோம்னு தான் சொல்லணும். ஏன்னா திரும்பி ஒரு சில விஷயங்கள் நம்ம தேடினாலும் கிடைக்காது. இப்போ மைசூரை பொறுத்த வரைக்கும் இந்த தசராவோட ராஜ தர்பார் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம தசரான்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறோம். அது ஃபேமஸ் ஆகிறதுக்கான என்ன அப்படின்னா அது ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணம்னா அந்த தர்பார் ராஜாவே வந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணி 10 நாட்களும் அந்த தசரா பூரா அம்பாளுக்கு பூஜை பண்ணி அம்பாளை சாமுண்டீஸ்வரி கோயிலேருந்து புறப்பாடாக அழைத்து கொண்டு வரவர் தர்பார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயாவது தர்பார் உண்டா? நமக்கு தெரிஞ்சு சொரிமுத்தையனார் கோயிலில் இருந்தது. ஆடி அமாவாசை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட கோவில் இது. ஓகே, அந்த சிங்கம்பட்டி ஜமீனோட ராஜ தர்பார் சொரிமுத்தையனார் கோயிலில் நடக்கும் ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும். ஆனால் இப்போ சமீப காலங்களில் அந்த ஜமீனில் இருந்த கடைசி ராஜா, சிங்கம்பட்டி ஜமீனோட கடைசி ராஜா தீத்தபதி மகாராஜா அவர் தவறி போயிட்டார், இறைவனடி சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ அங்கே ராஜ தர்பாரில் வந்து அவரோட வாழை மட்டும்தான் வைக்கிறாங்க. இப்போ அந்த வம்சமே முடிஞ்சு போச்சு, இனிமே அங்கே வராது. ஆனா அது இருந்தப்பயும் அது அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சதே ஒழிய அது அவ்வளவு பிரபலமா வெளியில தெரியல. ஒரு ராஜ தர்பார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. அந்த கோயில்ல மட்டும்தான் ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் அவரோட சிம்மாசனம் அந்த கோயிலுக்கு சிங்கம்பட்டி ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட கோயில் அது. அதனால அந்த ராஜா அவர் TS தீர்த்தபதி மகாராஜா வருவார். அவர் வந்து அந்த ராஜ தர்பார்ல உட்காருவார் ஆடி அமாவாசைக்கு.
ம். அன்னைக்கு அவர் உட்காந்து அவர் கண்ணு முன்னாடி தான் இந்த பூக்குழி, இந்த பூதநாதரோட வள்ளையம் கொண்டு வருது, இது எல்லாமே நடக்கும். இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ராஜ தர்பார் பார்க்கறதுக்கு. அவர் வந்து அந்த ராஜ உடையில கம்பீரமா வாளோட வந்து அந்த சிம்மாசனத்துல உட்காருவாரு ராஜ தர்பார்ல. இப்ப இனிமே நம்ம நினைச்சாலும் இந்த ராஜ தர்பார்லாம் பார்க்க முடியாது. அது மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு மக்களுக்கு பிரபலப்படுத்தாமே போயிடுச்சு. அதுதான் நம்ம தமிழ்நாட்டோட ஒரு இது என்ன பண்றது. அப்படி தன்னகத்தே பல விசேஷங்கள் இருக்கக்கூடியது சொரிமுத்தையனார் கோயில். இங்க இருக்கிற சாஸ்தா வந்து ரொம்ப பிரத்யட்சமான சாஸ்தா, பூரணா புஷ்கலா சமேத சாஸ்தா. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா முருகரோட ஆறுபடை வீடுகளாகட்டும், சிவபெருமான் அப்பாவோட விஷயங்களுக்காகட்டும், ஒவ்வொரு கோயிலுக்குமே நம்ம ஒவ்வொரு இது விஷயம். இப்போ இங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அச்சங்கோயில வந்து சுவாமி அரசன் சொல்லுவோம். ஆமா. ஆரியங்காவில் வந்து ஐயன் சொல்லி சொல்லுவோம். அப்போ நம்ம சொரிமுத்தையனார் கோயில்ல சரணத்துல நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் நாங்கள்? பொன்சொரியும் முத்தையனார், ஐயன் ஐயனா சொல்றோம், முத்தையனார் சொரிமுத்தையனார்னு சொல்றோம். ஆமா, அந்த மாதிரி தான். இன்னும் அந்த திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவங்களாம் அங்கதான் போய் மாலையே போடுவாங்க. அங்க போய் மாலை போடுறது தான் வழக்கம். இந்த கார்த்திகை மாசம் வந்துட்டாலே அங்க போய் தான் எல்லாரும் முக்காவாசி பேர் மாலை போடுவாங்க. முத்தையன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சொரிமுத்தையன், முத்தையன் அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த சுவாமி உட்காந்துருக்கிற கம்பீரமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். பூரணா புஷ்கலா சமேதரா சுவாமி வந்து ரொம்ப அழகா, ஒரு தோல் மட்டும் கொஞ்சம் லேசா சாஞ்சிருக்கும். சாஞ்சு சுவாமிக்கு பக்கத்திலேயே சிவபெருமான் இருப்பார், மகாலிங்க சுவாமின்னு பேரு சிவபெருமானுக்கு. சிவலிங்கம் மகாலிங்கம் அப்படிங்கிற பேர்ல சுவாமி இருக்கார். எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு சுவாமி பூஜை பண்ணிட்டு இருக்கிறதா ஐதீகம். அப்படி அகத்திய முனிக்கு காட்சி கொடுத்த ரொம்ப ஒரு விசேஷமான கோயில் தான் சொரிமுத்தையனார் கோயில். இப்போ ஆதி காலத்துல அகத்தியருக்கே காட்சி கொடுத்ததுனாலதான் அதை வந்து நம்ம மூலாதார கஷேத்திரமா உருவகப்படுத்துறோம். இந்த கோவிலோட நீங்க சிறப்பம்சங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த கோவில் வழிபடக்கூடிய நாட்கள் வந்து என்ன நாட்கள் நம்ம வழிபடக்கூடிய நாட்கள்? அதாவது ஆடி அமாவாசை மட்டும் தான் அங்க ஸ்பெஷலா, அல்ல மற்ற நாட்களும்? பங்குனி உத்திரம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பங்குனி உத்திரத்துல அங்க பயங்கர கூட்டம் இருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல மற்ற நாட்கள் எந்த நாட்கள் அங்கே விசேஷம்? அதாவது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எல்லா சாஸ்தா கோயில்கள்லையுமே ரொம்ப விசேஷமான நாள். ஏன் அப்படின்னா பங்குனி உத்திரம் தான் சாஸ்தா உதித்த நாள். சாஸ்தா உதித்த நாளும் பங்குனி உத்திரம் தான். அவர் பூரண திருக்கல்யாணம் பண்ணதும் பங்குனி உத்திரம் தான். அதனால பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அது இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தான் சொரிமுத்தையனார் கோயிலில் விசேஷமாக கருதக்கூடிய நாள். மற்றபடி எல்லா நாட்கள்லையுமே திறந்திருக்கும் கோயில். நீங்க என்னைக்கு போனாலும் வழிபடலாம். சனி ஞாயிறுகள்ல கூட்டம் அதிகமாக இருக்கும். சனிக்கிழமை ரொம்ப விசேஷங்க. சாஸ்தாவுக்கும் சரி பூதநாதருக்கும் சரி சனிக்கிழமை வந்து விசேஷமா வழிபடுவாங்க. இந்த ஆடி மாத அமாவாசையில இன்னும் சொல்ல போனா ஆடி அமாவாசையில வந்து வழக்கமா போறவங்க தான் அங்க வந்து போவாங்க. ஏன்னா கூட்டம் வந்து ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்காமா. ஏன்னா அது ரோடுன்னு பாத்தீங்கன்னா அது டைகர் ரிசர்வ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால, காப்பு காடுல இருக்கிறதுனால இங்கே இருக்கிற மாதிரிலாம் ரோடெல்லாம் இருக்காது. பஸ்ஸு போகிறது ஒரு பஸ் மட்டும் தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது கீழேருந்து எதுவுமே வண்டியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆடி அமாவாசை டயத்தில். கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும்தான் நீங்கள் போக முடியும், வர முடியும். வழி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கூடாரம் அமைத்து தங்கியிருப்பாங்க. ரொம்ப கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் தரிசிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஸ்தலம். ரொம்ப வரப்பிரசாதி சுவாமி அங்கே. வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் வரக்கூடிய வரப்பிரசாதி. இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு வணங்கக்கூடிய மந்திரங்கள் ஏதாவது இருக்கு? அந்த சுவாமிக்கு மட்டும் வணங்கக்கூடிய மந்திரங்கள் ஏதாவது இருக்கு? அந்த சுவாமிக்குன்னு தியான ஸ்லோகங்கள் இருக்கு. நவமி பத்திரம் அதிஷ்டித குண்டலம் ஷாம உத்பல தக்ஷகராம்புஜம் யோக பட்டித பத்ம சுவாசனம் வாம தட்சிண புஷ்கல பூர்ண யோகோ அப்படின்னு சொல்லிட்டு வாமம் தட்சிணம் இந்த இடது பகுதி வலது பகுதி ரெண்டு பகுதியிலையும் சாஸ்தா பூர்ணா புஷ்கலையோடு இருக்கக்கூடிய சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நம்ம சாஸ்தாவுக்கு மகாசாஸ்தாவுக்கு அதாவது ஐயனான்னு சொல்லக்கூடிய மகாசாஸ்தாவுக்கு உண்டான ஸ்லோகங்கள் என்னவோ அந்த ஸ்லோகங்களை சொல்லியும் சரணகோஷத்தை சொல்லியுமே வணங்கலாம். எல்லா இடங்கள்லையுமே சுவாமிக்கு ரொம்ப பிரீதியானது எது அப்படின்னா சரணகோஷம். சபரிமலை அப்படிங்கிறது சபரிமலையில சரணகோஷம் ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் எந்த இடத்துலையுமே இவருக்கு ரொம்ப பிரீதியான சரணகோஷம். ஏன் அப்படின்னா தத்துவ வாக்கியார்த்த போதகாய நம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகஸ்ரநாமமே உண்டு. தத்துவ வாக்கியம்னு பேர். நம்ம சபரிமலையை பற்றி பார்க்கும்போது இன்னும் பார்க்கலாம். இந்த தத்துவ வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரணகோஷம் வந்து சுவாமிக்கு ரொம்ப பிரீதியான விஷயம். ஓகே, அதனால அதை சொல்லியும் நம்ம வணங்கலாம். இப்போ நம்ம ஐயப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். சுவாமியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பொதுவாக வந்து கல்யாணங்கிறது எந்த இடத்துலையுமே பண்ண மாட்டா, பெண்கள் அலவுட் இல்லைங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஆனால் ஆரியங்காவில் மட்டும் இன்றைக்கும் வந்து கல்யாணத்துக்கு வந்து மண்டபம் நேற்றுக்கு தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடிஞ்சிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். சொரிமுத்தையனார் கோயிலில் நம்ம பெண்களும் அலோவ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். மகளிர் எல்லாருமே போவாங்க வச்சிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? அதாவது ஐயப்பன் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது சபரிமலையில் மட்டும்தான். மீதி எந்த கோயிலையும் அதாவது இப்போ எல்லா கோயிலுமே நித்திய பூஜை அப்படிங்கிறது உண்டு. சபரிமலையில் மட்டும்தான் நித்திய பூஜை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம பார்க்கும்பொழுதே பார்த்தோம், சபரிமலையில் அவர் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறதுனால வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறதுனால தன்னை வந்து அடிக்கடி பூஜை பண்ணக்கூடாது. அங்கே வந்து தவத்தில் இருக்கார், யோகியாக இருக்கார். மகா யோகியோடன்னு சொல்கிற போல ஆங்கியா சக்கரவாசியாக யோகியாக இருக்கிறதுனால அங்கே வந்து அவரை பூஜை பண்ணி தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. மற்றபடி சொரிமுத்தையனார் கோயிலெல்லாம் நித்தியமும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம். சொரிமுத்தையனார் கோயில் அடுத்து அச்சங்கோயிலெல்லாம் வந்து அவர் வந்து கிரகஸ்தனாக தான் இருக்கார். நீங்கள் எப்பொழுதுமே சுவாமி வந்து எல்லா விதமான பெண்களுமே எந்த நேரத்துலையும் போய் தரிசனம் பண்ணலாம். இன்னும் ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் பெண்கள் அலோடு கிடையாது. ஒரு சர்டைன் குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மேலே அலோடு. இப்போ சடையுடையார் கோயில்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது, கல்டகுறிச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. சொரிமுத்தையனார் கோயிலேருந்து கீழே வந்தால் பாபநாசம், கல்லடைக்குறிச்சிக்கு பக்கத்தில் சடையுடையார் கோயில்னு இருக்குது.
அந்த சடையுடையார் கோயிலெலாம் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பெண்கள் உள்ள அலோவ் பண்ணுறது பண்ணுறது கிடையாது. ஆனால் சபரிமலை வந்து சபரிமலையில் எப்பொழுதுமே அலோடு கிடையாது. சொரிமுத்தையனார் கோயிலெலாம் எப்பொழுதுமே எல்லா வயது பெண்களும் போய் சுவாமி தரிசிக்கலாம். சரி சரி. நல்லா பக்கத்துலேயே மூலவரை தரிசிக்கலாம். ஓகே. இப்போ இந்த சொரிமுத்தையனார் கோயில் இப்போ ஒவ்வொரு கோவில்கள்லையும் போகிறோம், ஒவ்வொரு விதமான வந்து விஷயங்கள் நம்ம தவிர்க்க வேண்டியிருக்கும் கண்டிப்பான முறையில். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம கடல் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு இந்த திருச்செந்தூர் இந்த மாதிரி விஷயங்கள்னா கடலில் குளிக்கும் போது சில விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது, இல்லைன்னா வம்சம் கெட்டு போகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சொரிமுத்தையனார் கோயில் நீங்கள் சொல்கிறது பார்க்கும் மலைகள் சார்ந்த இடமா இருக்கு, வனமும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே அகஸ்திய மாமுனிவர் இன்றைக்கும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கிற விஷயமும் உண்டு. இன்றைய வரைக்கும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இதிலே மலையில வந்து பார்க்கக்கூடிய விஷயம். இங்கே போகும்போது நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கும்? முக்கியமாக சொரிமுத்தையனார் கோயிலில் போகும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து காடு சார்ந்த பகுதி அப்படிங்கிறனால அது ஒரு பிக்னிக் மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இது வந்துருச்சு. பார்க்குறோம், மக்களுக்கு அந்த ஒரு கண்ணோட்டம் வந்துருச்சு. அப்படி இல்லாமல் இருந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பிக்னிக் மாதிரிங்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சுவாமி சாஸ்தாவுக்கு வந்து சைவ படையல் தான், ஆனால் இந்த பட்டவராயர் ஒரு சில பரிவார தெய்வங்களுக்குலாம் அசைவ படையல் உண்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற இந்த அசைவ படையல் பண்ணும்போது அந்த அசைவ கழிவுகள்லாம் அங்கேயே போட்டுட்டு வந்துடுறது. அதை தவிர இந்த பிளாஸ்டிக் நிறையா மக்கள் அந்த பிக்னிக் மாதிரி போகும்பொழுது அந்த மனத்துக்கு நம்ம வரோம் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் நிறையா போட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அங்கே சுவாமிக்கு விசேஷம் என்ன அப்படின்னா, சர்க்கரை பொங்கல், மாவிளக்கு, இந்த மாதிரி சைவ படையல் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை பார்த்துட்டு வந்து அந்த கோயிலில் ஒரு அபிஷேக திரவியங்கள், நல்ல அபிஷேக திரவியங்கள்லாம் ஒரு நல்ல ரீதியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டியான அபிஷேக திரவியங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சபரிமலைலாம் போய் நான் மாலை சாத்த முடியாது, நெய் வாங்கி கொடுக்க முடியாது, பெண்கள் போக முடியாது அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் உங்கள் நேர்த்தி கடன்களை வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம். அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இருக்குது. இப்போ அங்கே தீர்க்க முடியாத நேர்த்தி கடன்கள்லாம் ஒரு அபிஷேகத்துக்கு நெய் கொடுக்கணும், இல்லை ஒரு மாலை சாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி கோயில்களில் நீங்கள் போயிட்டு பண்ணிக்கலாம். இப்போ இருமுடி கட்டிட்டு இப்போ நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறனால நம்ம பார்க்குறோம், ராஜாநாமலைபுரத்துலையோ சரி, நம்ம இங்கே பட்டணப்பாக்கத்துல ஏரியாவிலே வந்து இருமுடி கட்டிட்டு வந்துட்டு நம்ம இங்கே வந்து நம்ம படியேறினா நம்ம அங்கே போகிறதுக்குட்டே இங்கே நம்ம பண்ணிடுறோம். அது சில அவசர காலகட்டங்களையும் நம்ம பார்க்கணும். சொரிமுத்தையனார் கோயில் மூலாதார கோயிலா இருக்கு. அப்போ அங்கே ஏன் இருமுடி கட்டிட்டு போற அந்த யாத்திரையை வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க? அதாவது இருமுடி அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம், அது சபரிமலைக்கு மாத்திரம் தான் அந்த இருமுடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து தரிசனம், சபரிமலைக்கு போகிறது யாத்திரை. தரிசனத்துக்கும் யாத்திரைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த யாத்திரைன்னு சொல்லும்போது இந்த இருமுடியோட போய் 18ஆம் படி ஏறி சுவாமிக்கு நெய்யபிஷேகம் பண்ணக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது சபரிமலையில் மாத்திரம்தான் இருக்கு. சுவாமியோட சித்தமும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சித்தமும் மற்ற இடங்கள்லாம் வந்து ஒரு மற்ற கோயில்களை போல ஒரு கோயில், அந்தந்த கோயிலுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த இருமுடி நெய்யபிஷேகம் அப்படிங்கிறது சபரிமலைக்கு மாத்திரம்தான். இறுதியாக அந்த சொரிமுத்தையனார் கோயிலில் ஒரு கேள்வி. இந்த சபரிமலை நம்மளுடைய ஐயப்பரோட 6 படை வீடுகளில் இந்த சொரிமுத்தையனார் கோயில் நம்ம முதல் ஸ்தலமாக மூலாதார ஸ்தலமாக பார்க்குறோம். இந்த நம்மளுடைய வரலாற்றில் சொரிமுத்தையனார் கோயிலுக்கு எப்படி வந்து கேரளா அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இது தமிழக அரசாங்கத்தில் தான் வரும், கேரளா அரசாங்கத்திலேயே கிடையாது. முன்னாடி வந்து கேரளா அரசாங்கத்தில் இருந்ததா ஒரு சில குறிப்புகள் இருக்கு வரலாற்றில். முன்னாடி வரலாற்றில் வந்து திருவிதாங்கூர் ராஜாவோட கட்டுப்பாடுல இருந்தால் ஒரு சில குறிப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த அந்நிய படையெடுப்புகள் வரும்பொழுது இந்த சிங்கம்பட்டி ஜமீன் வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. திருவிதாங்கூர் ராஜாவுக்கு உதவி பண்ணி இந்த சிங்கம்பட்டி ஜமீனோட உதவியின் மூலமாக அந்த திருவிதாங்கூர் மகாராஜா வந்து அந்த படையெடுப்புகள்லாம் தோற்கடிச்சதுனால இந்த பகுதிகளெல்லாம் வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கே மீண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கம்பட்டி ஜமீன் வந்து பாபநாசம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆமாம், கீழே சிங்கம்பட்டி. இப்போ அவங்களுக்கே கொடுக்கும்பொழுது அப்படி தான் இந்த கோயிலோட கண்ட்ரோல் வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வந்தது. அதனால தான் அவங்க வந்து கோயிலோட பரம்பரை அறங்காவலர் குழுவாக மாறினதே. அப்படி இருக்க போய் தான் இது வந்து இப்போ தமிழக அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்குது. அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் தான், தமிழக அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கோயில். இந்து சமய அறநிலையத்துறை சிங்கம்பட்டி ஜமீனோட அறங்காவலர் குழு தலைமையில் தான் கோயில். ஆமாம், கண்டிப்பாக. சுவாமியோட மூலாதார கோயிலை பற்றி நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து சொல்லிட்டீங்க. இந்த மூலாதார கோயிலில் பற்றின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லும் பொழுதே வந்து இப்போ இருக்கிற ஜென்சி மெத்தடில் சொல்லணும்னா கூஸ் பம்ப்ஸாக இந்த மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அனுமான விஷயங்கள்னு சொல்லி சொல்லும்போது அதில் இன்னும் ஏன்னா நம்ம ஆட்கள் ஆராய்ச்சி பார்க்குறதுலே ஒரு விஷயத்தை இருப்பாங்க, அது ஒரு விஷயம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த ஸ்தலங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அடுத்த ஸ்தலங்கள் வந்து அச்சங்கோயில், அதையும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மிக்க நன்றிண்ணா. சுவாமி சரணம்.